காணக்கருங்குயிலே ஒரு சாங்கு, ஒரு ஃபோக் ஸ்டைலு. அதாவது யேசுதாஸ் சாரை அத்தனை முகம் காட்டின பெருமை வந்து ராஜாண்ணனுக்கு தான் சேரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் சில பேருக்கு தான் கிடைக்கும். இது கமர்ஷியல் சிங்கிங் அப்படின்றது ஒன்று இருக்குது சார் சினிமாவில். அதுதான் எல்லா ஜோனர்ஸுக்கும் நம்மளை பாட வைக்கிற ஒரு ஒரு கமர்ஷியல் வாய்ஸ்ன்னுவாங்க. அது பேத்தாஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹீரோ என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, பெப்பி சாங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபோக்கு யூஸ் பண்ணுவாங்க, மெலடிக்கு யூஸ் பண்ணுவாங்க, கிளாசிக்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சரித்திரம் படைத்த ஒரு கிரேட் சிங்கர்ஸ் ஆனும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டதும் கண்ணால் பார்த்தது டிஎம்எஸ் ஐயா பார்த்தேன். டிஎம்எஸ் ஐயாவுக்கு அப்புறம் அண்ணன் எஸ்பிபி அவர்கள். எல்லா ஜோனர்ஸ், அதாவது மக்களால் 100% ஆக்செப்ட் பண்ணுவாங்க இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளரும் டீம் தானே சினிமான்னா, ஹீரோ டைரக்டர் எல்லாம் தேர்ந்தெடுத்த விஷயங்களில் அவரை வந்து ஃபஸ்ட்டில் நின்னார். அந்த வாய்ஸ் அந்த மெஸ்மரைசிங்க எல்லா ஜோனர்ஸுக்கும் அது அப்படியே பொருத்தமாக இருந்தது அண்ணனுடைய வாய்ஸு. அதுக்கப்புறமா என்ன மாதிரி சிங்கர்ஸுக்கு கூட ஒரு அந்த வழியில் இல்லை அந்த சாங்ஸு அந்த கம்போசர்ஸ் கிடைச்சதுனால தான் நான் இவ்வளோ ட்ராவல் பண்ண முடிஞ்சது. மக்கள் கிட்ட இத்தனை வருஷம், மோர் தேன் 40 இயர்ஸு நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்ல வரேன்.